குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும். தினம் தவிர்த்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே, தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். வையகம் நடந்தான் வாரியை வழங்கிடுவான். தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தான் என வந்திடுவான். தாழ்வுகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே இல்வான், தனமழை பெய்திடுவான். முறையோடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான். உழுதவன் விதைப்பான், உடைமைகள் காப்பான், உயர்வுறச் செய்திடுவான். கொழுமலர் தாமரை மாலையை செவித்து முடியினில் சூடிடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். ஓதுவார் நடுவினில் இருப்பான், நான் முகன் நான் என்பான். தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான், தேவைகள் நிறைத்திடுவான். வான்மழை எனவே வளங்களை பொழிவான், வாழ்ந்திட வாழ்த்திடுவான். தனக்கில்லை தனக்குள்ளே வைப்பான், பூரணன் நான் என்பான். நாதங்கள்
போக்கிடுவான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தன மழை பெய்திடுவான். தொழில்களில் மணப்பான், பூஜைகள் ஏற்பான், பொற்குடம் ஏந்திடுவான். கழல்களில் சண்டை, கைகளில் மணி அணி, கனகனாய் இருந்திடுவான். நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நிம்மலன் நான் என்பான். தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், கனமழை பெய்திடுவான். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு கலவரம் நடக்கிறது. ஒரு குழந்தையை பறிகொடுத்த ஒரு தாய் பைத்தியமாகி அலைந்து கொண்டிருக்கிறாள். யாரை, எந்த கும்பல் அந்த தாயை பைத்தியமாக அலைய வைத்ததோ அந்த கும்பலிலிருந்து ஒரு பெண் தன் மடியில் இருந்த குழந்தையை எடுத்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து, இதோ உன் குழந்தை கிடைத்து விட்டது, அமைதி கொள் என்று சொன்னாளே, அது தாய்மை. அந்த தாய்மையினுடைய உன்னத நிலையில்தான் கம்பன் தன் எழுதுகோலை வரைந்து கொண்டே போகிறான். மனைவி என்கின்ற ஸ்தானம் இருக்கிறது, அது ரொம்ப சூட்சுமமானதுங்க. ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம் அது. அந்த சூட்சுமமான விஷயத்தை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு போகிறார்கள். பாருங்க, பெண் இருக்கா இல்லையா, அது உண்மையிலேயே அமுதால் செய்த நஞ்சுதான். உங்களுடைய பெண் மட்டும்தான் உங்களுக்கு அமிழ்தம், வேறு எல்லா பெண்களும் அமிழ்தால் செய்த நஞ்சுதான். இதை சொல்கிறது கம்பராமாயணம். நான் ஒரு குரு பேசிக் கொண்டிருக்கிறார், நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. ராமன், ராவண, தர்ம, துரியோதன, கர்ண, சகுனி, எல்லாம் விபீஷ்ண, அனுமன், இதெல்லாம் கேரக்டர்ஸ்ங்கிறது யாருன்னா, இவங்கெல்லாம் வெளியில இல்லையா, எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்களாம். வாய்ப்பு வரும்போது அவர்கள் வெளிப்படுகிறார்களாம். எந்த வாய்ப்பு வந்தாலும் நான் ராவணனாக வெளிப்பட மாட்டேன் என்று நீ நினைத்தால் நீ அறம் சார்ந்தவனாக இருக்கிறாய், அவ்வளவுதாங்க. உன் மனைவியை மட்டும் நீ பார்த்தால் நீ ராமன், அவ்வளவுதான், நீதான் ராமன். ராமன் என்று நீ வேற ஆளை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒரு குரு பேசிக் கொண்டிருந்தார். நம் மனதை சுத்திகரிக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க. சீதை, சூர்பனக, 2 பெண்கள் ராமனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்ற 2 பெண்மை. ஆண் என்கின்ற நிலையில் அவர்கள் வாழ்க்கை வரக்கூடிய 2 பெண்கள். வேறு யாரும் ஆண் என்கின்ற நிலையில் வந்து சேரல. சூர்பனக வரா, முன்னால வரா. அந்த சூர்பனக வரும்பொழுது ராமன் எப்படி வெளிப்பட்டான்? அவன் வெளிப்பட்ட கர்மாதான் கடைசி வரைக்கும் இந்த ராமாயணத்தை கொண்டு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அவன் எப்படி வெளிப்பட்டான், அந்த பெண்ணை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணான், மிக முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஐயா யாரோ ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கருத்து. சுகி சிவம் ஐயான்னு நினைக்கிறேன். சூர்பனகைக்கும் சீதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாருங்க. நமக்கு ஒரு சொல்லில் புரிகின்ற பல விஷயங்கள் கட்டுரை கட்டுரையாக படிக்கின்ற பொழுது புரிவதில்லை. ஒரே சொல்லல சொன்னார். சீதையா சூர்பனகையா, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தானா. நடை இருக்கு இல்லையா, நடை, அதை பார்த்து சொல்லிடலாமா என்ன வித்தியாசம்னா, சீதை நடந்தாள், அழகாக இருந்தது. சூர்பனகை அழகாக நடந்தாள், அவ்வளவுதான்.
எதுவுமே முயற்சி செய்யாமல் இயல்பாக வருவது பேரழகு. பேரழகு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மனைவியாக இருத்தல் என்பது என்ன? நான் கலங்கி போனேங்க. லாலா லஜபதி ராய் பற்றி பேசுகின்ற பொழுது நாமக்கல் கவிஞரை பற்றி எப்படிதான் சொல்லுவார்கள். 7 வருஷமா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்துச்சு அந்த அம்மா, மூத்த மனைவி. நீ இருக்கும்போது நான் எப்படி பண்ணிக்கிறதுன்னு 7ஆவது வருஷத்துல சொல்லியிருக்காரு. அன்னைக்கு இரவே அது இயற்கை மரணம். அந்த அம்மா இல்லாம போயிட்டாங்க. சொல் சொல் போதுமே, அதுதானே பெண்மையினுடைய வீரியம். லாலா லஜபதி ராய் காலையில 9:45 இறக்கிறார், ராத்திரி மத்தியானம் 1:53 இறக்கிறார், ராத்திரி 9:45 அந்த அம்மா இல்லையே. எப்படி முடிந்தது? ஒன்னும் இல்லைங்க, இது முடிந்தது. இது எல்லோராலும் முடியும். ராதாதேவியால் மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாலும் முடியும், என்னாலும் முடியும். அதுதான் வாழ்க்கையில் பெண்மை என்கின்ற ஆழத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமம். அந்த சூட்சுமத்தை உணர்வதற்காக தான், உணர்த்துவதற்காகத்தான் இந்த அரங்கங்கள். பாருங்க, மண்டோதரியை பற்றி ஒரு விஷயம் சொன்னார்ல ஐயா. அந்த 2 வேளையில தான் அந்த பேரை சொல்லுவாங்க, புருஷன் பேரை சொல்லுவாங்க. ஒன்னு சாவுன்னாரு, இன்னொன்னு தனிமைனாரு. அவர் ராவணார் காதலும் அப்படின்னு அவர் சொன்னால அது ரொம்ப வெளிப்படையா சொன்னது. ராவணார் அப்படிங்கிறது ஒரு பெண் தன் கணவனின் பெயரை சொன்ன இடமாக நான் கருதவில்லை. ஒரு பெண்ணா இருந்து சொல்றேன். அவ எப்போ சொன்னா தெரியுமா? தன் கணவனை தனிமையில் அழைக்கக்கூடிய அந்த சொல்லை கடைசி பாட்டு இருக்குல்ல, அத சொன்னா செத்துட்டா, அவ்வளவுதான். அதுதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றி பேசுவதற்கும் ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றி பேசுவதற்குமான வித்தியாசம். கம்பர் இந்த பாடலை தான் எழுதியிருக்கிறார். அந்த பாடலையும் எழுதினார். எப்போ தெரியுமா அவ செத்தா? ராவணார் காதலும்னு சொன்னால, அப்ப சாகல. தனிமையில் தன் கணவனை தான் மட்டுமே அறிந்து கொண்ட பெயரால் அழைப்பாளே, அந்த பெயரை எப்பொழுது சொன்னாலோ அப்ப செத்தா. அதான் பெண். இன்னும் ஒரு செய்தி சொல்ல, தனிமையில் நின்று அழைத்து உயிர்த்தாள் உயிர் நீத்தாள். இது கம்பனுடைய பாடல் வரி. பேருண்மை ஒன்று சொல்லுகிறேன். கணவனும் மனைவியும் இறந்த பிறகு கணவனை புதைத்த இடத்தில்தான் மனைவியை புதைப்பது வழக்கம். ஆனால் கம்ப ராமாயணத்தில் கம்பர் எழுதுகின்ற பொழுது மண்டோதரியை எங்கே புதைத்தார்களோ, எங்கே அவளுக்கு நீர்க்கடன் செய்தார்களோ அதற்கு மேலாக போட்டுத்தான் ராவணனை புதைத்தார்கள் என்று எழுதினான் கம்பன். என்றால் கம்பன் மண்டோதரியின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமிதமும் பெருமையும் சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் சொற்களை கடந்த ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, மண்டோதரியை பத்திலாம் பேசும்போது கண்ணீர் இல்லாமலோ புரிந்து கொள்ளாமலோ பேசவே முடியாதுங்க. அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்குதுங்க. மேல இருந்து ஆஞ்சநேயன் போனவன் பறந்துகிட்டே இருக்கும்போது பிரேக் ஒன்று அடிச்சான். இதோ சீத்தை அப்படின்ட்டு இறங்கிட்டான். பார்த்தா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு இருக்கா, நிம்மதியா தூங்குறான். பார்த்தா சீதை மாதிரி தான். சீதை அவன் முன்ன பின்ன பார்த்ததில்லை. சீத்தை தான் முடிவு பண்ணி பக்கத்திலேயே நிக்கிறான். ஆனா மனசுல அவனுக்கு ஒரே ஒரு இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா, இவ்வளவு நிம்மதியா அவ தூங்க மாட்டாளே, அப்ப இவ இல்ல. பாருங்க, தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இவள் சீதையாக இருப்பாளோ என்று ஆஞ்சநேயனே நினைத்தான் என்றால் அந்த மண்டோதரியின் புகழுக்கு வேறு என்ன சொல் தேவை இருக்கிறது? வேறு என்ன சொல் தேவை இருக்கிறது? தூக்கம் இருக்கு இல்லைங்க, பெண்ணுக்கு ரொம்ப முக்கியங்க. வில்லத்தனத்தை காட்டுற கம்பன், ஆக பெரிய பெருமையை காட்டுகின்ற கம்பன் பெண்ணை தூங்க வைத்துதான் காட்டுகிறான். கைகேயி எங்க தெரியுமா காட்டினா? தூங்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க காட்டுறான். பார்க்கடல்ல பவள கொடி படுத்தது மாதிரி படுத்துட்டு இருந்தான்னு சொன்னான். சரியா? கூனி வந்து எழுப்பிட்டால. கடைசியில புருஷங்கிட்ட 2 வரம் கேட்டா. அவன் தந்தேன் தந்தேன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்தான்ல. அடுத்த வினாடி அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா? தூங்கிருச்சிங்க. தூங்கிட்டதா சொல்றான் கம்பன். அவன் மூர்ச்சித்து விழுந்தான். கைகேயி துயில் கொண்டாள். அதை விட பெரிய வில்லத்தனம் வேற எதுவுமே கிடையாது. எந்த சொல்லையும் கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தையோ ஒரு கொடூரத்தையோ காட்ட வேண்டும் என்றால், ஒரு அநியாயம் நடந்து முடிந்த அந்த வினாடியில் ஒரு பெண்ணால் தூங்க முடியும் என்றால், அப்படி தூங்கக்கூடியவள் கைகேயி என்றால் கைகேயை விட அபத்தமான ஒரு பாத்திரம்
கம்ப காப்பியம் முழுக்க இல்லை என்பதனை காட்டுவதற்காக கம்பன் கையாண்ட சூத்திரம். யோசித்து பார்க்கிறேன் நான். மண்டோதரிய காட்டுகின்ற பொழுது புள்ள செத்துட்டாங்க. மண்டோதரி ஓடி வரா. இந்த பெண்ணினுடைய எத்தனை டைமென்ஷன் பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. பெண்ணை ஏன் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம். வெளியில எல்லாரும் சிலாகிக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒண்ணு இருக்குது இல்ல, அதை ஏன் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க? இங்க பாருங்களேன், அந்த பெண் இருக்கால, ஓடி வராங்க புள்ள செத்துருச்சுன்னு. புள்ள சாகும் பொழுது ஓடி வர பெண்ணை கம்பன் எப்படி எழுதலாம் பாருங்களேன். இப்படி எழுத முடியுமா? என்ன சூட்சுமம் பாருங்க. அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை சொல்ல வேண்டாமா? பாருங்க, கருங்குழல் கற்றை பாரம் கால் தொட ஓடி வரா. புள்ள செத்து இருக்கிறான், ஓடி வரா. எப்படி ஓடி வராலாம்? கற்றை கூந்தலாம், கால் தொட. கமல பூவாய் குறும்பையை புடைக்கின்றாள் போல் கைகளால் முலை மேல் கொட்டி அருங்கல சும்மை தாங்க அகல் அல்குல் அன்றி சற்றே மருங்கலும் உண்டு உண்டுன்னு வந்தான்னு எழுதினான் கம்பன். நான் இடக்கரல் அடக்கலா சொல்றேன். ஒரு பெண் ஓடி வருகின்ற பொழுது, ஒரு தாய் ஓடி வருகின்ற பொழுது, தன் பிள்ளை சாக செத்து போனான், தலை இல்லாமல் முண்டமாக கிடக்கிறான். அந்த போர்க்களத்திற்கு ஓடி வருகின்ற பொழுது ஒரு பெண்ணினுடைய உடலை ஒரு கவிஞனால் எழுத முடியுமா? தொடையையும் மார்பையும் எழுத முடியுமா? கூந்தல் அழகை எழுத முடியுமா? ஏன் கம்பன் எழுதினான் தெரியுமா? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அப்பா உன் அப்பா செஞ்ச தப்பால நீ இப்ப செத்துட்ட. இதே சாவுதான் உன் அப்பனுக்கும் வரப்போகுது. ஆனா உன் அப்பா தப்பு செய்யறதுக்கு நான் காரணம் இல்ல சாமின்னு சொல்றதுக்காகத்தான் அவளுடைய அங்க அவயவங்களை கம்பன் எழுதி காட்டினான் என்றார். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறமா என்ன இருக்குதுங்க வாழ்க்கையில பெரும் ரகசியம். ஆண்களினுடைய முறை தவறிய வாழ்க்கைக்கு நான் காரணம் இல்லை ஐயா என்று தன்னுடைய மகனினுடைய செத்த உடல் மீது வந்து புலம்பிய அந்த பெண்ணினுடைய அங்கங்களை கம்பன் தன் எழுதுகோலால் எழுதி காட்டினான். யோசித்து பார்த்தால் தன் மகன் மீது அழுது புலம்புகின்ற அந்த பெண் கூட தன் கணவனுக்கு இந்த நிலை வந்து விடுமோ என்றுதான் ஏங்குவதாக கம்பன் சொன்னான். ஒரு தாலி கொடிக்காக 1000 தொப்புள் கொடிகளை அந்த பெண் தியாகம் செய்வாள் என்பதற்கு இதை விட வேறு என்னங்க சாட்சி இருக்க முடியும்? அரக்கர்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர் கொல்ல வெகுண்டதே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகையனன்றோ என்று அழுகிறாள் அந்த பெண். யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பெண்ணும் மிக முக்கியமான அந்த நிலைப்பாட்டை எடுப்பதின் மூலமாக அந்த கம்ப காப்பியத்தை நகர்த்தி கொண்டே செல்லுகிறார்கள். நான் ஒரு 2 பாத்திரங்களை மென்மையாக சொல்லிவிட்டு அமர்கிறேன். ஒன்று கூனிங்க, ஒன்று கூனி, இன்னும் ஒன்று சூர்பனகை. இந்த 2 பெண்கள் இருக்காங்க இல்லையா? எப்படி உங்களுக்கு முதன்மை பாத்திரங்கள் இருக்கிறதோ, உடன்மறை பாத்திரங்கள் இருக்கிறதோ, அப்படியே முரண் பாத்திரங்களாக பெண்களை மிக முக்கியமான இடங்களில் நிறுத்துகிறான் கம்பன். அந்த பெண்மை என்கின்ற நெருப்பை அந்த காப்பியத்தை செலுத்துவதற்காக பயன்படுத்துகிறான். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து தேர் போவோம் தெரியுமா? தேர் போனா தெருக்கள்ல நுழைஞ்சு போவோம். தெருவுல போய் முட்டிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? முட்டிக்குச்சுன்னா, தேர் முட்டிக்குச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன மரக்கட்டையை எடுத்து அந்த அந்த சக்கரத்துல கொடுத்து அப்படி திருப்புவாங்க தெரியுமா? உடனே அந்த தேர் திரும்பிடும். அந்த மாதிரி போய் முட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய கதைகளை தன்னை சிறு கட்டைகளாக மாற்றிக்கொண்டு தன்னை முழுமையாக தந்த பெண்கள் பாத்திரங்களின் மூலமாக கம்ப காப்பியத்தை முழுமையாக இழுத்து கொண்டு செல்லுகிறது அந்த தேர். அதில் ஒரு பாத்திரம் தான் கூனி. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தாருங்கள். பெரியோரை வியத்தலும் இளமே என்பது அல்ல முக்கியம், சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பதுதான் சங்க இலக்கியம் தருகின்ற மாபெரும் செய்தி. தனக்கு கீழாக இருக்கின்றவர்களை ஒருபோதும் நீங்கள் இகழ்ச்சி செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கூனி பாத்திரத்தை வைத்தான் கம்பன். கூனிக்கு மனசுல ஒரு பெரும் கோபம் ராமன் மேல. என்ன கோபம் தெரியுமா? எப்பவுமேங்க நம்ம யாருக்குமே தெரியறதில்ல.
ஆண்களுக்கு எது சொன்னா கோபம் வரும்னு பெண்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச பெண்கள் கோபப்படுத்தாமலேயே காரியத்தை சாதித்துக் கொள்கிறார்கள். அதே போல் பெண்களுக்கு எது பிடிக்காதுங்கிறது நிறைய ஆண்களுக்கு தெரியாது. பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னா, கேலி பிடிக்காதியா, அவ எதை வேணாலும் பொறுத்துக்குவா. அவளுடைய உடலையோ அவளுடைய உற்றாரையோ அவளுடைய தாய் தகப்பன்மார்களையோ அவள் உடன் பிறந்தவர்களையோ கேலி செய்தால் பிடிக்காதியா அவளுக்கு. அவ என்ன தெரியுமா செய்வா? மனசுல ஒரு மாலை வச்சிருப்பா, ஒரு கயிறு வச்சிருப்பா. நீங்க செய்யற ஒவ்வொன்னையும் கோத்து வச்சுப்பா. உங்களுக்கு 60 வயசு ஆகும்ல, அப்ப ஒன்னொன்னா கழட்டி விடுவா. அதனால உஷாரான ஆண்கள் என்ன செய்வார்கள்? அந்த கயிறிலே அந்த ஆபத்தான முத்துக்கள் கோர்க்காமல் பார்த்துக் கொள்வார்கள். பாருங்க, கூனிக்கு இருந்த ரொம்ப பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? அவ முதுகு கொஞ்சம் கோணல். வால்மீகியில பேரழகி மந்த்ரானாலே மனதை கலக்குபவள்னு அர்த்தம். மந்தரை சூழ்ச்சி படலம்னு வச்சாலும் மந்தரைங்கிற சொல்ல அடிக்கடி பயன்படுத்தாம கம்பன் கூனினே பயன்படுத்துவான். ஏன்னா ராமனுக்கு அவள் கூனிதான். கூனினா ஒண்ணும் இல்ல, முதுகு குவிஞ்சிருக்கும் அவளுக்கு. ராமன் என்ன செய்வான்? மண் உருண்டையால அடிச்சுக்கிட்டே இருப்பான். ராமனுக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது தன் முதுகிலே அவன் மண் உருண்டையால் அடித்ததை நினைத்தாள் கூனி என்ற ஒரு சைக்காலஜியை இதுல வச்சான். பெண்கள் அவ்வளவு சீக்கிரம் பகச்சிக்காதீங்க. தன் முதுகிலே மண் உருண்டையால் அடித்தான் ராமன் என்பதற்காக சீதை ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்தாள். அதுதான் அவள் வாங்கிய மிகப்பெரிய பழி. அதே போல் சூர்பனகையை ரொம்ப கேலி பண்ணிட்டாங்க ராமன். நான் இதை ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்றேன். நீங்க அந்த 10 பாட்டை படிச்சு பாருங்க. கடவா பல்லு தெரிய சிரிக்கிறாங்க சூர்பனகை கிட்ட ராம. இதுக்கு இங்கிலீஷ்ல ஈவ் டீசிங்னு பேரு, பகடி வதைன்னு பேரு. ஒரு பொம்பளை பிள்ளை முன்னால பைத்தியமாகி ஒளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ஆணுக்கு தெரியணுமா இல்லையா? அதுவும் முக்கியமா ராமனுக்கு தெரியணுமா இல்லையா? என்னென்ன பேசுறான் தெரியுமா ராமன்? உங்க அண்ணன்மார்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நான் எடுத்துக்கிறேன், நீ அந்த பெண், நான் சத்திரிய குலத்துல வந்தேன், எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்லாம் கேட்கிறான். எவ்வளவு அவ கெஞ்சுறா. இவன் கிட்ட வந்துட்டானே, இவன் ஓகே சொல்லிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லூசு முடிவு பண்ணுது. அந்த அளவுக்கு பேசுறான் ராமன். தப்பா இல்லையா? இப்படி செய்யலாமா? ராமன் ஞானவான் இல்லையா? அதை செய்யலாமா? ஒன்னும் இல்ல. கடைசியா லக்ஷ்மணன் கிட்ட கையை காட்டி விட்டு போயிட்டான். அவன் தான் ஃப்ரீயா இருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவங்கிட்ட போய் பேசுறா பைத்தியமான இந்த பெண். அவகிட்ட போய் காமம் என்கின்ற நிலை தலைக்கேறிய அந்த பெண் லக்ஷ்மணனிடத்தில் தவறாக பேசுகிறாள். அப்பொழுது சீதை வருகின்ற பொழுது, ஓ இந்த சீதை என்ற பெண் இருப்பதால் தான் நீங்க 2 பேரும் இப்படி பண்றீங்களான்னு சீதை அடிக்க போனா உடனே அவளுடைய மார்பும் மூக்கும் அறுக்கப்பட்டது என்று கம்பகாப்பியம் சொல்கிறது. ஒண்ணுமில்ல, தன்னை பெண் என்பதற்காக அடித்தார்கள் இல்லையா? அவ என்ன செஞ்சா தெரியுமா? கடைசி வரைக்கும் ராமனுக்கு பெண்ணே இல்லாம அடிச்சிட்டான். கடைசி வரைக்கும் சீதை கிடைக்கலையே ராமனுக்கு. எங்க கிடைச்சது? எந்த ஒரு நிலையிலும் யாராக இருந்தாலும் பெண் என்பவள் ஒரு சக்தி பீடமாக, பெண் என்பவள் மிக உயர்ந்த நிலையில் இந்த பிரகிருதியின் இந்த இயற்கையினுடைய மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கின்ற பொழுது அவளுடைய பன்முக தன்மையை ஒவ்வொரு பாத்திரத்தின் மூலமாக காட்டுகிறாள். இந்த பாத்திரத்தினுடைய அத்தனை தன்மைகளுடைய ஒற்றை உருவமாகத்தான் பெண்மை திகழ்வதாக நான் கருதுகிறேன். எந்த வாய்ப்பு எந்த சூழல் முன்னால் வருகிறதோ தன்னை அப்படி முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெண்ணுக்கு நிகழ்ந்து விடுகிறது. அந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய நிலை உணர்ந்த பெண்கள் அந்த நிலையில் தன்னை தவறாக வெளிப்படுத்தி விடாமல் நின்று நிலைத்து புகழடைவதை இந்த கம்பகாப்பியம் காட்டுகிறது என்று சொல்லி, ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry